ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமான்னு தான் சொல்லி ஆகணும் சிவகார்த்திகேயன். ஏன்னா தொடர்ந்து அவருடைய லைனப்ஸாக இருக்கட்டும், அவர் வளர்ந்து வந்தது பாதையாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். அவருக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்ற விஷயத்தோட இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அண்டு என்னோட இன்ஸ்பிரேஷனும் கூட. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிவகார்த்திகேயன் அவர் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமா அவரை பார்த்து சினிமாவுக்குள்ளே வந்தவங்க தான் நிறைய பேர். எப்படி இதுக்கு முன்னாடி ரஜினி, அஜித் சார், விஜய் சார், அதுக்கப்புறம் அந்த ஒரு லைனப்பில் நிறைய பேர் இருந்தாங்களோ அந்த லைனப்பில் இப்போ கரண்ட் ஜெனரேஷனுக்கு மிக முக்கியமான ஒரு ஆளாக சிவகார்த்திகேயன் இருக்காருன்றதில் சந்தேகமே இல்லை. அதை தாண்டி இன்றைக்கி அவருடைய மத்ராசி படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் சாரை பற்றியும் பேசி ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் காலகட்டத்தில் இருந்த எல்லா டேரக்டர்ஸும் இப்போ ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க. பெரிய ஹீரோஸ் கூட அவங்களால படம் பண்ண முடியல. அப்படியே படம் பண்ணாலும் அந்த படங்கள் சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஆடியன்ஸுக்கு. ஆனால் அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்குமே ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற அந்த டேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவருடைய அந்த டைரக்ஷனல் டீமை வச்சுட்டு ரொம்ப அழகான கண்டென்ட்டை ஆடியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது இந்த மட்ராசி படத்துலையும் தெரியுது. எக்ஸாம்பிள், ஒரு ஷாட்டு கிட்டத்தட்ட ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்மளுடைய அந்த பம்பிள் பி கேரக்டர் வந்து சல்லுன்னு வரும். அந்த பக்கத்துலேருந்து நம்மளுடைய ஆப்டிமஸ் பிரைம் எதிர்க்க மைன்னு வருவார். எதிர்க்க அடுத்தடுத்த எதிரிங்களுடைய கார்லாம் இருக்காங்கலாம் அடித்து தூக்கு டம் டும் டம்னு அதை வந்து ஒரு கேமராவில் கேப்சர் பண்ணி ஒரு 60 FPS வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக தெரியும் அதோட கிளாரிட்டி, அதோட மூமெண்ட்டு, அது எப்படி பிரேக் ஆகி உடையுது அப்படின்றதுலாம். அந்த அளவுக்கு இந்த மதராசி படத்தில் ஒரு சீக்வன்ஸை பார்த்தேன். ஸ்டன்னிங்க, மிரட்டி விட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஏஆர் முருகதாஸோடைய மேக்கிங்கே இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. கம்மிங் பேக் டு அந்த டீசர், எனக்கு ஸ்டார்ட்லேருந்து அந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ஒரு முழுக்க இந்த கார்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்க போகுது. இந்த காரெல்லாம் மேக் பண்ணுறாங்களா அப்படிப்பட்ட ஒரு கார்பரேட்டை சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்க போகுது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு க்ரைம் நடக்குது. அந்த க்ரைம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெட்ராஸில் காரை ரெடி பண்ணி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட லாரிஸ்லாம் வருது. நீங்கள் பார்த்தீங்க அதே லாரியில் தான் இடித்து தள்ளிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை சுற்றி தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் இங்கே இருக்க மெட்ராஸ் பையன் அங்கே போகிறான். அதுதான் நம்மளுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் சாருடைய ஆக்டிங் இந்த படத்தில் சொல்லி அவனப்பா ஓவராலாகவே ஒருத்தர் மாறி நின்னதை நான் பார்த்தேங்க. அதுவும் இப்படி கையை இப்படி வச்சுட்டு இப்படின்றாரு. அந்த சீக்வன்ஸ்லாம் மிரண்டுட்டேன். ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. பயங்கரமாக அந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ணுறாரு அப்படின்றது தோணுது. தொடர்ந்து அவர் பண்ணுற எந்த படங்களாக இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கான ஒரு ஹீரோவை மாறி அவர் நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஆக்டர் மேலே வைக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை என்ன பார்க்குறாங்கன்னா, அவர் வெறும் கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் பண்ண முடியும்னு. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கடந்த ஒரு 5-10 படங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வெறும் கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே அவர் என்ன புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு புது விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி தான் அவர் பண்ணிகிட்டே வர்றார். அப்படி இந்த படத்துலையும் அவர் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். அண்டு இந்த கதையாகவுமே பார்க்கும்போது மெட்ராஸ்காரனுக்கு ஏதோ மும்பையோ பாம்பே போன்ற நார்த் இந்தியாவில் நடக்கிற ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு கும்பல் இவரை நோக்கி வருது. இவர் எப்படி அதை சமாளிக்கிறாரு, எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அதே நார்த் இந்தியாவில் பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க. அவங்க கூட இவர் எப்படி இணைகிறாரு, அவங்களுடைய ட்ராவல் எப்படி போகுது. மறுபடியும் அது நம்ம துப்பாக்கி படத்தோடைய வில்லன் அவர் வந்து எப்படி இவங்களோட கனெக்ட் ஆகிறாங்க. அவரோட இன்ட்ரடக்ஷனும் பயங்கரமாக வந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு அந்த ரத்தத்தோட நீங்கள் அந்த ஆனிமேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் இருக்கும். அப்படி ஒரு மேக்கிங்கில் அவரை காமிச்சிருந்தாங்க. மிரண்டுட்டேன். அதே மாதிரி இந்த டான்சிங் ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவரும் ஏதோ ஒரு வில்லனான ஒரு கேரக்டர் பண்ணுறாரு போல, அவரும் உள்ள வராரு. டுவர்ட்ஸ் த எண்டில் ரொம்ப அழகாக ஏஆர் முருகதாஸ் சார் காட்டுறாரு. என்னன்னா தமிழ்நாடு மேப்போட பார்டர் லைனுக்கு தாண்டி ஒரு மாதிரி ரெட்டு மாதிரி ஒரு லைட் வருது. பார்டர் லைன்லேருந்து ஒரு எல்லோ ஜோனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு ரெட் லைட் ஆரம்பிக்குது. அதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே, தமிழ்நாடு தாண்டி போனோம்னா நம்ம மெட்ராஸ்காரன், அங்கே அந்த மெட்ராஸ்காரனுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது. மிக முக்கியமாக அந்த குஜராத் பக்கத்தில் இருக்க அந்த ஒரு ஏரியாவை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஒரு ரெட் லைட்லாம் கொடுத்து காட்டுறாங்க. ஒருவேளை ஒரு ஆள் கதையை ஒரு ஆள் பிரச்சனையை அங்கே எதுவும் நடக்க போகுதா அப்படின்ற மாதிரியும் தோணுது. முக்கியமாக துப்பாக்கியில் ஒரு அந்த பாம் பிளாஸ்ட் சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு பஸ்ஸுக்குள்ளே குழந்தைங்களாம் இருப்பாங்க, தளபதி அப்படி வருவார், அங்கே ஒரு பிளாஸ்ட் நடக்கும். அது இப்போ வரைக்குமே ஒரு ஐகானிக் சீக்வன்ஸாக இருக்குது. அப்படி ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டீசர்லேயே காமிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஒரு லைனுக்குள்ளே இந்த கதை ஓவராலாக ட்ராவல் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் தெரியுது.
எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சிவகார்த்திகேயன் தொடர்ந்து அவருடைய லைனப்ஸில் அவருடைய ஹைட்ஸை அடுத்தடுத்து ஒரு பெரிய ஸ்டெப்பாக வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. இந்த படமும் அந்த ஹைட்ஸுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைட்டுக்கு அவர் எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்க போதும் அப்படின்றது தோணுது. இதுக்கு முன்னாடி அமரன் 300 பண்ணுச்சு, எனக்கு தெரிஞ்சு இது 500 பண்ணும் அப்படின்ற ரேஞ்சில் இந்த படத்துடைய குவாலிட்டி இருந்தது. அண்ட் ஓவராலாக டீசரை பார்க்கும்போது அனிருத்தோடைய மியூசிக்ஸ் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான். எப்பயும் போல் அனிருத் அண்ட் சிவகார்த்திகேயன் அப்படி ஜாயின் பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டாக தான் இருக்கும். எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி எல்லாருமே டாப் நாட்ச்ல இருந்து நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த டீசரை பார்த்து எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டோரிலாம் தோணுச்சு, அதை தாண்டி நீங்கள் சிவானாக்கு பர்த்டே விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.